ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட யூனிட் 8 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 8 வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 8ல் 2023 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதிற்று 10. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10. செகண்ட் கொஷின் பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிவகாமி சபதம், 2வது யுவராணி, 3 செம்பியன் செல்வி, 4 என்ன அப்படின்னா சுந்தரி. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினத்தில் அமையாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். சரியா? இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மூளை யாருக்கு இருக்கும்? மூளை யாருக்கு இருக்குன்னா ரொம்ப ஞானம் பெற்றவங்களுக்கு மூளை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சேக்கிலார் யாருடைய பாடல்கள் மூளைன்னு வந்துச்சுனாலே ஞானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் வந்து அவங்களுக்கு மூளைனா ஞானம் அதிகமாக இருக்குது. அப்போ திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்தது 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை. இவர் என்னப்பா பண்ணியிருப்பாரு? சென்னையை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாற்றிருப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா எப்போ போட்டியிட்டு தோல்வியடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். சரியா? அண்ணா போட்டியிட்டு காஞ்சி போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காஞ்சிபுரம். ஓகே. நெக்ஸ்ட், தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. இதை தான் என்ன சொல்லுவாங்க? நீதி கட்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா? யார் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஷின், பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார்னா யாரு? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். இவருக்கு யுனெஸ்கோவில் விருது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பெரியார்னு சொல்லி பட்டம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் ஒருத்தருக்கு நம்ம மூட நம்பிக்கையில் ஒழிக்கலனாலே நம்ம ஏழ்ரை தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஏழ்ரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மூட நம்பிக்கைலாம் இப்போ கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா நமக்கு ஏழ்ரை தான். அப்போ 1971 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்போது பாரதியோட வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம். சுப்பிரமணிய பாரதியாருக்கு யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க? எட்டயபுரம் மன்னனால் தான் இவருக்கு பாரதின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். எட்டயபுரம் மன்னன் நமக்கு தெரியும். எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறாங்க. 11 வயசில் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அப்போது அவரோட வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வயசு. சரி, உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிலியத்தில் தான். உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிலியம். சரியா? திருக்குறள் படிக்க படிக்க என்ன அது தகட்டவே தகட்டாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியா? அப்போ விவிலியம். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தான். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th தமிழ் புக்கில் இதை பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறள். அந்தணர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டுப்படியே ஒழுக்கம் வரம்பிருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வதற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்வுக்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தவனானான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தானாகிவிடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா குறளும் பொருளும் பொருத்தமற்றதாக இருக்குது. சரியா? இதில் என்ன அப்படின்னா குறள் ஒன்று சொல்கிறாங்க, பொருள் ஒன்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தோப்போ கிருஷ்ணசாமி. சரியா? தேப்போ கிருஷ்ணசாமி அவர்கள். கதரின் வந்துருச்சு, அப்போ கிருஷ்ணசாமி அவர்கள். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1 பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2 திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று 1 மற்றும் 2 சரிதான்.
பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. ரைட்டு. திவாகர முதல்வரின் புதல்வர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கள முதல்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? இது தமிழ்லேயே நீங்க படிச்சிருப்பீங்க. 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பாகும். ரைட்டு தான். காரணம் என்ன அப்படின்னா பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி, ஆர் வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீதி கட்சியை பொறுத்த மட்டில் எந்தெல்லாம் கூற்றெல்லாம் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டிச்சது. சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது. முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீட்டை கோரியதுன்றாங்க. இதுல 1, 2 மட்டும்தான் சரி. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்கள்ல நடைபெறக்கூடிய ஊழலை முடிவு கொண்டு வர செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில தொடக்க கல்வியை நீட்டிச்சிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட், நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. சரியா? இண்டிகோ கழகம் எதுக்காக பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். அவுரி செடியை பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கழகம் பண்ணியிருப்பாங்க. அதான் இண்டிகோ கழகம். அதை பற்றி யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தீன்பந்த் மித்ரா தான் நூல் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது, இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். அணுவை துளைத்து எல்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் பாடியிருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் போல் கண்ணின் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த கூற்று தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கோடிட்ட நிரப்புக வித்து இடல் வேண்டும் கொள்ளேலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோபே மிச்சில் மிசேவான் புலம். இதுதான் இதோட இது. நெக்ஸ்ட் பாருங்க, 108வது கொஸ்டின், வலியுறுத்தல் வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோனா பார்க் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ரைட்டு தான். காரணம் அவர் மிக சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். பாருங்க, வேலுநாச்சியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனா பார்க். இது உங்களுக்கு தெரியாது. வேலுநாச்சியார் பற்றி படிச்சிருப்பீங்க. அவங்க மகள் யாரு, வெள்ளச்சி நாச்சியார், அவங்களோட கணவர் யாரு, அவங்களோட அப்பா யாருன்னு படிச்சிருப்பீங்க. அவங்களோட படைத்தளபதி யாருன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோனா பார்க்னா யாரு, வேலுநாச்சியார். அவர் மிக சிறந்த படை வீரராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். சரியா? ரெண்டுமே சரிதான். ஏ வந்து சரியான, ஆறிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று கொடுத்திருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையாகும். அடுத்தது, காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வந்து கொடுத்ததுன்னு சொல்றாங்க. ஏவும் சரிதான், ஆரும் சரிதான். அப்ப ஏ வந்து சரியான விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆருக்கு. அடுத்தது, ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கனாலே என்ன, நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லி தமிழில் வந்து படிச்சிருப்பீங்க. ஆச்சார கோவை ஆசிரியர் யாருப்பா, பெருவாயின் மொழியார். ஓகேவா? எத்தனை வெண்பாக்களை கொண்டது, 100 வெண்பாக்களை கொண்டது. உங்களுக்கே தெரியும். அடுத்தது, பிழைத்தமிழ் பருவங்களில் அம்மானை பருவத்துக்குரிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 to 20 தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மானை பருவங்கள். சரியா? அடுத்தது, வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாரத மாதா குழு. சரியா? வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா குழு. ஓகே. அடுத்தது, நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றுறவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கின்றி வட்டாடுதல். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றுறவையில் பேசுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார், அரங்கின்றி வட்டாடுதலோட ஒப்பிடுகிறார். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்னாலே கடுஞ்சொல்லாம்பா. சரியா? கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல காய் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுஞ்சொல். வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் அப்படின்னா உண்மையை பேசுறவங்க தான் என்ன, உலகத்தால் மனங்களில் வாழ்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, களவினால் உண்டாகும் பெருஞ்செல்லும் எவ்வாறு கெடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அளவு இறந்து ஆவது போல கெடுமா. சரியா? இப்ப களவாடி நம்ம ஒரு செல்வத்தை வந்து வாங்கினோம்னா அந்த செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அளவு இறந்து ஆவது போல கெடும்.
அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரள விடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும்? புரள விட வேண்டும். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனா குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலையை தான் என்ன சொல்றாருன்னா பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் வந்து குறிப்பிட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளியில தான் என்ன புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் வந்து பரவி இருக்கு. சரியாப்பா? அடுத்த கொஸ்டின். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். சரியா? மனோன்மணியத்தை பற்றி 11th நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் தான் என்னப்பா? மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றவர் யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றினை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பாருங்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். ஓகே. அது விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் என்ன அப்படின்னா பகோடாவாம். மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டாங்க. 1861 மே 16 நாள் பூலித்தேவர் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர் இதெல்லாமே மருது சகோதரோட வசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தவறான கூற்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மட்டும்தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர்னு கொடுத்துருக்காங்க. சாத்தூர் வந்து வராது. நெற்கட்டும் சேவல் ரைட்டு தான். வாசுதேவநல்லூர், பனையூர் வந்து வரும். சரியா? ராமநாதபுரமும் கிடையாது. அதனால நமக்கு 4 மட்டும் தான் தப்பு. ஏன்னா இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர். நமக்கு என்ன வரும்? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இதுதான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 9th இந்திய தேசிய ராணுவத்தில் வந்து படிப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி. வடலூர்ல சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகள். எப்பப்பா ஏற்படுத்தியிருப்பாரு? 1867 என்ன பண்ணியிருப்பாரு? சத்திய தர்மசாலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரியா? இலவச உணவகத்தை தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர்ல ஸ்டார்ட் பண்ணுவார். அதுவே அவரோட சமரசவேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856 நிறுவியிருப்பாரு. ஓகேவா? அவரோட பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பாப்பா. சரியா? அவரோட பாடல் தொகுப்பு என்ன? திருவருட்பா. அவரோட காலம் அப்படின்னா 1823 1874 வரைக்கும். இவர் எங்க பிறந்திருப்பாரு? சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்க மருதூர்ல வந்து பிறந்திருப்பாரு. இவர் என்னப்பா சொல்லியிருப்பாரு? துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் நாணம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை வந்து வள்ளலார் முன் வச்சிருப்பாரு. வள்ளலார் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பெற்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா பணியாளர் தேர்வாணையம். நீதி கட்சி 13 வருஷம் வந்திருப்பாங்க. அந்த 13 வருஷத்துல என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட். தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட். இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ரைட்டு தான். சரியா? முத்துலட்சுமி ரெட்டி யாரு? அவங்க ஒரு டாக்டர். ரைட்டு. செகண்ட். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ரைட்டு. ஓகேவா? அவர் 1945 இந்த மசோதாவை முன்மொழிந்தாங்கன்றது தப்பு. அப்ப என்ன வரும்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2 வந்து சரி. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது. பிரம்ம சமாஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரம்ம சமாஜ் என்னப்பா? ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது. SNDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு. நீதி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடேசன். சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். இது ஈஸியாக போட்டுங்க. பிரம்ம சமாஜ், ராஜாராம் மோகன் ராய். SNDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? ஸ்ரீ நாராயண குரு. நீதி கட்சி அப்படின்னாலே பெரியார் போட்டிருப்பீங்க. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு நீதி கட்சி சி நடேசன். அடுத்தது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருப்பா? ஈவேரா பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். புரட்சிகர இயக்கம் முக்கிய கவனம் செலுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியனவற்றை ஏற்றுறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட். திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் என்ன பண்ணியிருப்பாரு? திருநெல்வேலி சரித்திரம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது. கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மன் பற்றிய தகவல்களில் எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். ஓகேவா?
அடுத்தது கட்டபொம்மன் ஆங்கிலேயர் தூக்கிடப்பட்டார், ரைட்டு. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார், இவர் வேலு நாச்சியார் சகோதரர் ஆவார். இதுல என்ன அப்படின்னா 1 மற்றும் 2 சரிதான். கட்டபொம்மன் வரமாட்டாரு களக்காடு போர். களக்காடு போர் யாருக்கு யாருக்கும் நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? புலித்தேவருக்கும் யூசுப் கானுக்கு என்னன்னா களக்காடு போர் வந்து நடந்திருக்கும். சரியா? அப்போ 3 வந்து தப்பு. இவர் வேலு நாச்சியாரோட சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இதுவும் தப்பு. சரியா? அப்போ 1 மற்றும் 2 தான் சரி, 3 4 தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி பார்வதி தேவி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா கீழ்காண்பனவற்றுள் பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு இது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், புரட்சியாளர்கள் கோயமுத்தூரை தாக்க தீர்மானித்தார், ரைட்டு. கர்னல் கே மகளிஸ்டர் போர்ப்படையை தாக்குதலை தொடங்கினர், ரைட்டு. கான் இ ஜகான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார், ரைட்டு. இதில் தொடர்பில்லாத நிகழ்வு என்ன அப்படின்னா 4, பழனி சதியாலோசனையில் ராணி லக்ஷ்மிபாய் குதிரைப்படை பங்கு பெற்றதுன்றது இதுக்கு தொடர்பில்லாத நிகழ்வு. ஆப்ஷன் இ. ஓகேவா? ஏ, அதாவது 4 மட்டும். நெக்ஸ்ட், பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை? சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, அல்லங்காடி மற்றும் நாலங்காடி 2 வகை சந்தை இருந்துச்சு. ஓகேவா? நாலங்காடி அப்படின்னா பகலில் நடக்கிறது, அல்லங்காடி அப்படின்னா நைட்டில் நடக்கிறது. 3 என்ன அப்படின்னா பழங்கால தமிழரோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க, இதுவும் ரைட்டு. அப்போ 1 மட்டும்தான் தப்பு. சரியா? இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 ரைட்டு. நெக்ஸ்ட் கொஷின், சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியன் யானைகள் மேல் வெள்ளைக்கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. யாரு? பசும்பூன் பாண்டியன் யானைகள் மேலே என்ன கொடி பறந்தது? வெள்ளைக்கொடி வந்து பறந்தது. அந்த செய்தியை கூற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம் அவளோட நூல். சத்தியவேத கீர்த்தனை வந்து அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அன்னை அழுங்கல் அந்தாதி, அதுக்கப்புறம் அடைக்கல மாலை. நெக்ஸ்ட் கொஷின், மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் அப்படின்னு எது அப்படின்னா மக்கட்பேறு. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் எவ்வகையான அறிவை பெற முடியும் கேட்குறாங்க. சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யாருன்னு தெரியும்? காரியாசன். சிறுபஞ்ச மூலம்னாலே மருந்துக்கு பெயர் பெற்ற நூல்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ சிறுபஞ்ச மூலம் என்ன பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிவு பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஷின், வாய்மை குடிக்கு உரியவர் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. இதுதான் என்ன அப்படின்னா வாய்மை குடிக்கு. நெக்ஸ்ட், மாதனு பங்கி என்று அழைக்கப்படுவர் யாரு? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, திருவள்ளுவர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவசக்தி. ஈவேரா பெரியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு அவரோட இது. வி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா தேசிய பள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சுவாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. சரியா? ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டும் நமக்கு மேட்ச் தான். வாவு சிதம்பரனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச கப்பல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பாரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலபாரத்து. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கதை, சங்கொலி இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகம்மை ஆசிரியர் விருத்தம். நெக்ஸ்ட், எத்திணைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உமிழைத்திணை. நெக்ஸ்ட் கொஷின், எந்த புதை பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடைப்பட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிக்கமேடு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் இடைப்பட்ட கடல் வாணிகத்தை விரிவையும் வளத்தையும் விளக்கி காட்டு. நெக்ஸ்ட், குடும்பை தனித்தொழிய புல் பரந்ததற்று என்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாழ்க்கையில் நிலையில்லாதது. நெக்ஸ்ட், அன்பளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி. இதுவும் ரைட்டு தான். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் ரைட்டு. யுகச்சந்தி ஜெயகாந்தன் ரைட்டு. திருடன் மனம் திருடன். ஓகேவா? கல்கி எல்லாமே ரைட்டு தான். ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் டி 1 2 3 4 சரி. நெக்ஸ்ட் கொஷின், ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருபாட்சின்ற இடத்துல தான் யார் வாழ்ந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார். ஓகேவா? அவங்களோட கணவர் யாரு? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இறந்ததுக்கப்புறம் காளையர்கோவில் கோயிலில் வந்து அவர் ஆங்கிலேயர் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால் இறந்ததுக்கப்புறம் அவர் யாரோட பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருபாட்சி பாதுகாப்பில் இருப்பாங்க. தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஷின், குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றைவேந்தன். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றைவேந்தன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்காண்பவையில் எது பாரதியாரோட கவிதை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நிலவும் வான்வீனும் காற்றும். சரியா? அவரோட கவிதை இல்ல எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரட்சி கவி. தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். மா. சிங்காரவேலர். நெக்ஸ்ட் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா 261. முல்லைப்பாட்டு அப்படின்னா 103 அடிகளை கொண்டது. நெடுநல்பாடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188. மலைப்படுகடாகம் அப்படின்னா 583 தமிழ்ல வந்து படிப்போம். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் த தமிழ்ஸ் 1800 இயர்ஸ் அகோ என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகசபை பிள்ளை. இதெல்லாம் புதுசா இருக்கு. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் த தமிழ் 1800 இயர்ஸ் அகோ என்னும் நூலை எழுதியவர் யாரு? கனகசபை பிள்ளை. நெக்ஸ்ட் இரட்டையர்கள் யாருப்பா? தில்லை கழம்பகம். கச்சியப்ப முனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிகை புராணம். காலமேக புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா. அடுத்தது அருணகிரிநாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அந்தாதி. என்ன வரும்? ஆப்ஷன் பி வந்து வரும். 3421. நெக்ஸ்ட் ₹1 படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ₹1 படியரசு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதனை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கியிருப்பாரு. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வைக்கம் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் 3வது சுயமரியாதை மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல. நெக்ஸ்ட் நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. அடுத்த கேள்வி கீழ்காணும் குறளின் வழியாக அறிவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வி செவலியில் உண்டு செவிலியால் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்னா தாய், அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை, செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலி தாய். நெக்ஸ்ட் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறளோட பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருட்பால். நெக்ஸ்ட் கொஷின் அறம் போல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தோடு ஒப்பிடுறாரு. அடுத்தது பொறுத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிற செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற தவறுகளை பொறுக்கணும், பிறர் தவறுகளை மறுத்தல். நெக்ஸ்ட் தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலதீபிகை. தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட குரூப் 4 கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. ஜோசப். அடுத்தது இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையில் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது. உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்ல. கடலூர் உருத்திரங்கண்ணனாரின் பட்டினப்பாலை செயலுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான் வழங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஷின் புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரர்கள். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேரர்களோட தொடர்புடையது. அள்ளற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை தோய்க்கும். அள்ளற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும். பொறுத்துக திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை கூத்தாற்றுப்படை மழைப்படுகடாகம் அகநானூறு நெடுந்தொகை முல்லைப்பாட்டு என்ன அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை. ஆப்ஷன் பி 3142. நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் யாரு? காரியாசன். உங்களுக்கே தெரியும். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 3 அரை இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு யாருது? பாரதியாரா பாரதிதாசன் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து தற்கால புக் பேக் கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. சிவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி இலக்கியம். கலித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3412. நெக்ஸ்ட் திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமறிதல். நெடும் புனலுள் வெள்ள முதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பீலிப்பை சாகாடு அச்சிரும். அடுத்தது காழால் கலரின் நரியடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளும் இடமறிதல், 3 வந்து வழியறிதல். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதுவும் பாருங்க. கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடியிடம் எம்முறையில் கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிகள் நீரே அருளுக. ஆப்ஷன் டி. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும்.
அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியல் கோலோசின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் கே பிள்ளை. நெக்ஸ்ட், பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரிபாடல். பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா பரிபாடல். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை 38. நெக்ஸ்ட்டு, இடிபஸ் உணர்ச்சிகளை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல். இதெல்லாம் புதுசாக இருக்குது பாருங்க. இடிபஸ் உணர்ச்சிகளை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் என்ன அப்படின்னா ரிஷி மூலம். ஆப்ஷன் சி. ஈவேரா பெரியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. சி.என். அண்ணாதுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரி. மாதவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி சரித்திரம். ராஜா மையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3421. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 1925. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரசலூர். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான். நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிதல்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. குறிஞ்சி புணர்தல் ரைட்டு, முல்லை இருத்தல் ரைட்டு, மருத மூடல் ரைட்டு. ஆப்ஷன் 4 மட்டும் நெய்தல் பிரிதல் கொடுத்துருக்காங்க. தவறு. கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீலகிரியில் வந்து நடத்தியிருப்பாங்க. நாடகம் பற்றிய செய்திகளில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பதற்கு மட்டும் உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டும் உரிய நாடகம், நடிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை மூவகையாக எம் வரதாசனார் வந்து என்ன பண்ணியிருப்பாரு வகைப்படுத்தியிருப்பார். அதான் நாடகம் பற்றிய செய்திகளை மிக சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சில், தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னா ஆப்ஷன் டி பல்லவர்கள் காலத்துல. 2021ஆம் ஆண்டிற்கு பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 2021ஆம் ஆண்டிற்காக பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு கொடுத்தாங்க? நாஞ்சில் சம்பத். 1944ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்று பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது. பார்த்தீங்களா, நான் கேட்டேன் முன்னே நீதி கட்சியை திராவிடர் கழகம் சொல்லி எப்போ வந்து பேர் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து மாற்றிருப்பாங்க 1944. பின் வருவனவர்களில் வைக்கம் வீரன் என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு? ஈஸியாக போட்டுடலாம். பெரியார் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைக்கம் வீரன் சொல்லி பட்டம் வந்து வாங்கியிருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாபஜி. கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நஞ்சுண்பவர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமந்திரம். புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொன்மம். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பொய்கையாழ்வார் வையன் தகலியா வார்க்கடலை நெய்யாக என்னும் பாடலை வந்து பாடிப்பார். ரைட்டு. பூதத்தாழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன்மணி மேனி கண்டேன் என்னும் பாடலை பாடிப்பாங்கன்றது தவறு. 1 சரி 2 தப்பு. 3, பேயாழ்வார் அன்பே தகலியாக ஆர்வேமை நெய்யாக யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் தான் பாடியிருப்பார். இது தப்பு. பேயாழ்வார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4, பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர். ஓகேவா? அப்போ ரைட்டு. என்ன வரும்? 1 4 சரி 2 3 வந்து தப்பு. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முல்லை. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் நோட் பண்ணிக்கோங்க முல்லை தான். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதிற்று 10. 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன விருது கொடுத்துருப்பாங்க? பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குபவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்லாதவனை தான் சொல்றாங்க.
நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நல்ல பெற்றோரை வந்து சொல்றாரு. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி இன்பம். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன் சி இன்பம். இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1852 என்ன பண்ணியிருப்பாங்க, தென்னிந்தியாவில் தொடங்கியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை எப்போ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பெரியார் ஈவேராவுடன் தொடர்பில்லாத இதழ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன். அது யாருக்கு, திருவிக்காது. நெக்ஸ்ட் கொஷின், விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிச்ச மலரோட ஒப்பிடுறாரு. முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. யாரு முத்துலட்சுமி ரெட்டி? டாக்டர் அவங்க. பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பெரியார் இந்த தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு. சரியா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து கலந்துருப்பாரு. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினது தப்பு. சரியா. அடுத்தது பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரி. விடுதலை பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தி பாடுறது தப்பு. இதில் ஒன்றே ஒன்று தான் சரி. பெரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினராக ஒரு ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து கலந்துருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானர்மேன். மருது பிரதர்ஸ் அதாவது மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலின் மெக்கல்சி. யூசுப் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் அடுத்தது தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. முத்தொடுகநாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேர்கோர் போரில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. இதை தமிழில் கொடுத்துருப்பாங்க, கர்னல் பான் மேஜர். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கர்கள் காணப்பட்டன. சரி. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். சரி. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 கொண்டு வந்திருப்பாங்க. சரி. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் சிறந்து காணப்படுகின்றது. தப்பு. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கும். நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க ரோமானிய நாணயங்கள். சரியா. இப்போ 4 வந்து தப்பு. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. என்னப்பா பண்ணியிருப்பாரு, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் விளக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாரு 1929. தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி வந்து சொல்றாங்க. சரியா. 1 மற்றும் 2 பான் மரபு பாணர் மரபு அப்படின்னு. நெக்ஸ்ட், வெச்சி நிறைக்கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வடக்கார் மேற் செல்வது டேஷ் யாம் உட்கா எதிரூன்றல் அப்படின்னு பார்த்தா வஞ்சி காஞ்சி. உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவரின் துன்பத் எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நட்பு. கோடிட்டிடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. தள்ளா விளையுள்ளம் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது என்ன அப்படின்னா நாடு. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தழைக்கும் குறும்பும் இல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடுதான். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அரசன். நெக்ஸ்ட், கீழ்கணவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்விமயமாக தில்லது. எண்ணாயிரம் ரைட்டு, திருப்புவனம் ரைட்டு, திருமுக்கூடல் ரைட்டு, திருவெற்றியூர். என்னென்ன சோழர்களோட கல்வி மயமாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர் அனைத்தும் சரி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா நாலடியார். ஓகேவா. நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை தான் வந்து கற்பிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை வந்து எடுத்திருப்பார். எங்க தமிழ்நாட்டில். ஆப்ஷன் ஏ. பெரியார் திராவிட கழகத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? 1944 தான் என்ன பண்ணியிருப்பாரு, திராவிட கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மദ്രാஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபாய் நிம்பகர். இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் அமைப்புக்கு சாதகமான ஒரு மദ്രാஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைச்சிருப்பாங்க. ஆப்ஷன் சி. வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியோட புதினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதி புனல். திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அருந்தியது அற்றது உண்டால். திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு, அருந்தியது அற்றது உண்டால்.
வேளாண் வேதம் தான் பார்த்தோம். நாலடியார், அதாவது 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதோட நம்ம யூனிட் 8 2023 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. டெய்லியும் ஒரு வீடியோஸ் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும். சரியா? எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டா தான் நம்ம குரூப் 2ல அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அடிக்க முடியும். சரியா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.